மெய்ஜி காலத்தின் முடிவில் டோக்கியோ மாறி வந்தது. முன்னேற்றம் வளர மரபு கரைந்தது. சமுராய்களின் யுகம் முடிவடையத் தொடங்கியது. ஆண்டுகள் கடந்த பின் ஹிரோஷி தகேடா தனது நகரத்துக்கு திரும்பினார். ஆனால் அவரது குலம் நினைவில் கூட இல்லை. நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு விலை உண்டு. அது போர்க்காலத்தில் இரத்தத்தால் எழுதப்பட்டது. புதிய பேரரசர் வாளை தடை செய்தார். சமுராய்கள் தங்கள் மரியாதையை இழந்தார்கள். ஆனால் ஹிரோஷி மடக்கவில்லை. புஜி மலை நிழலில் மறந்து போன ஒரு கிராமம் மௌனத்தில் பழைய கலைகளை கற்றுக்கொண்டது. ஒரு இரவு ஒரு அமெரிக்க வீரர் வந்தார். அவரிடம் ஒரு ரகசியம் இருந்தது. கிழக்கு மேற்குடன் மோதியது. இரத்தத்திலும் மரியாதையிலும். ஹிரோஷி தனது தந்தையின் வாளை மீண்டும் வடிவமைத்தார். புகழுக்காக அல்ல, அமைதிக்காக. போரின் நிழலில் ஒரு அன்பு ஒளி பிறந்தது. அவள் பெயர் ஐகோ. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு சமுராய் பிறந்தார். துரோகிகள் எழுந்தனர். நகரம் முழுவதும் தீயில் மூழ்கியது. அமெரிக்க வீரன் அவர்களை விற்றுவிட்டான். சமுராய்களின் கடைசி போராட்டம் தொடங்கியது. மழையில் வாள்கள் மின்னின. ஒலி இடியின் போன்றது. அவர் எதிர்கொண்டார் தனது சகோதரனை. இப்பொழுது அவர் எதிரி. வெற்றி அமைதியாக வந்தது. அமைதி வாளை விட கூர்மையானது. நாங்கள் ஜப்பானின் ஆன்மாவுக்காக போராடினோம் என்று அவர் எழுதிவிட்டார். சூரியன் மீண்டும் எழுந்தது. ஆனால் சமுராய்களின் ஆவி இன்னும் உயிரோடு. ஆண்டுகள் கழித்து ஒரு சிறுவன் அந்த கல்லின் முன் நின்றான். சமுராய் ஒருபோதும் இறக்க மாட்டான் என்றான். மூங்கில் காற்றில் ஒலித்தது. ஒரு வாள் இன்னும் சுழல்கிறது போல. இது ஒரு மனிதனின் கதை. அவன் போராடியது வெற்றிக்காக அல்ல, மரியாதைக்காக. டோக்கியோவின் கடைசி சமுராய்.